الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் 1447 வருட இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் இப்பொழுது காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். சென்ற வருடங்களில் இருந்த எமது பல உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு இப்பொழுது மன்னரை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ரமலானுடைய மாதம் ஆரம்பமாவதற்கு முன்னாலேயே இன்று நேற்று மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அன்றைய சஹாபாக்களுக்கு ஷஅபானுடைய மாதத்திலே சில உபதேசங்கள் செய்வார்கள். அந்த உபதேசங்களிலே முக்கியமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான மாதம் வருகிறது, அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம், அந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன ஏற்பாடுகளை செய்கிறான் என்ற அந்த மாதத்தின் சிறப்புகளை எல்லாம் அன்றைய சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள். எப்பொழுதுமே நன்மைகள் அதன் பக்கம் ஆர்வமுள்ள அடிப்படையில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஅபானுடைய மாதத்திலேயே சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை, ஆர்வம் ஏற்பட்டுவிடும். இந்த ரமலான் வந்துவிட்டால் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களுக்கு பெரிய வேலை பழுக்கள், சுமைகள், அவருடைய சிந்தனைகளை பராக்காக்கக்கூடிய உலக விடயங்கள் நிறைய குறைவான காலம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம், எங்களில் எந்த பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டாலும், எந்த இடங்களை எடுத்துக்கொண்டாலும் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைமை என்னவென்றால், ரமலானுடைய ஆரம்ப சில நாட்களிலே மாத்திரம் அல்லாஹ்வோட நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளும். பள்ளியோடு தொடர்பாகுவது, ஜமாத்துக்கு வருவது, குர்ஆனை எடுத்து நிறைய ஓதுவது, கியாமுல் தொழுவது, இப்படி ஏராளமான சுன்னாக்களில் ஈடுபட்டு விடுவார்கள். ஆனால் நாட்கள் மெதுவாக செல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளியை விட்டு தூரமாகிவிடுவார்கள். பாதைகளை அரட்டை அடிக்கக்கூடிய வாலிபர்கள் சேர்ந்து கொள்வார்கள். இரவு நேரத்தை வீணாக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். அந்த சிந்தனையோடு தான் இன்றைய காலம். அதற்கு மேலாக தனிமையில இருந்து கொண்டு கூட வீணான விடயங்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும், ஐபோன் இருக்கிறது, ஸ்மார்ட் போன் இருக்கிறது, இப்படியான சூழலுக்கு நாங்கள் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு காலத்திலே வாழ்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த இஸ்லாத்திலே எந்த ரமலானை வணக்கங்களோடு கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவித்து, அதாவது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல் குர்ஆன் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தினானோ அதே ரமலான் தான் இன்றைக்கு. காலம் மாறியதற்காக ரமலான் மாறப்போவதில்லை. காலம் மாறியதற்காக வேண்டி, எமது நடவடிக்கைகள் மாறியதற்காக வேண்டி, எமது உலக விடயங்கள் மாறியதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதற்கு ஏற்ற முறையில் தான் செல்லலாம் என்று யாரும் காரணம் சொல்ல முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல் குர்ஆனிலே அய்யாம் மஅதூதாத், நீங்கள் எண்ணக்கூடிய சில நாட்கள் தான் உங்களோடு இருக்கு. நீங்கள் எண்ணுகின்ற சில நாட்கள் விரும்பியோ விரும்பாலும் போய்விடும். அந்த நாட்களை பயன்படுத்த வேண்டிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார்.
இந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்தில் எவைகள் எல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அவன் புறத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல் ஹாக்கிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வனாதா முனாதின், ஒவ்வொரு நாள் இரவிலேயும் அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர், ஒரு மலக்கு இந்த சமூகத்தை பார்த்து ஒரு அழைப்புகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு அறிவித்தலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அறிவித்தல் என்ன? யா பாகியல் கைரி அக்பில் வயா பாகியல் ஷர் அக்ஸிர். என்ன அறிவித்தல்? நன்மைகளை தேடக்கூடியவனே, நன்மை வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகின்ற மனிதனே முன்னோக்கி வா, அதற்கு முன்னோக்கி வா. அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார், ஒவ்வொரு நாள் இரவிலேயும் ரமலானிலே அறிவிப்பு செய்யப்படுகிறது. எங்களுடைய காதுகளுக்கு விளக்க போகுது, அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் வானவரின் மூலமாக இந்த செய்தியை சொல்கிறார். பெண்டாக சொல்கிறார், தீமைகள், பாவங்கள், மோசமான விடயங்களில் ஈடுபடுகின்ற மனிதனே அக்ஸிர், அதை விட்டுவிடு, அதை விட்டு தூரமாகிவிடு. இந்த மாதத்தின் கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்கின்ற பொழுதும் கூட நாங்கள் கணக்கெடுக்காமல் என்ன செய்கிறோம் என்றால், யாரோ விளையாடுகின்ற விளையாட்டை பார்த்துக் கொண்டிருப்பதற்காக நேரத்தை கழிக்கிறோம். எங்களுக்கு முசீபத், ஒரு பெரும் சோதனை. இப்பொழுது இந்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட், அதோடு எல்லோருமே சிந்தனைகள் அப்படியே சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் வித்தியாசம் கிடையாது. எல்லோருடைய சிந்தனையும் நாளைக்கு யார் மேட்ச், பாகிஸ்தானா, ஸ்ரீலங்காவா, இந்தியாவா, அதுதான் சிந்தனை. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட், அதை பார்ப்போம், எத்தனை ரன்ஸ், இதைத்தான் எல்லாரும் கேட்கணும். அல்லாஹ்வுடைய புறத்திலே இந்த மாதம் வந்திருக்கிறது. இத்தனை ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகத்திலே மனிதனுக்கு அநியாயங்கள் செய்கின்ற, மூரியாட்டம் செய்து மனிதனுடைய சிந்தனைகளை எல்லாம் அப்புறப்படுத்துகின்ற அந்த ஷைத்தான்களை அல்லாஹ் தஆலா விலக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்வார். அல்லாஹ்வின் புறத்திலே இந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டியதை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார். ஷைத்தானுடைய சிந்தனைகள் வராமல் அந்த ஷைத்தான் விளக்கப்பட்டிருக்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, வஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சுவனத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? மனிதன் சுவர்க்கத்திற்குள்ளவனாக மாற வேண்டும். அல்லாஹ் அல்-குர்ஆனிலே எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் அவன் சிறுக்கு வைக்காத வரைக்கும் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதாக வாக்களித்திருக்கிறான். தொழுகை இல்லாமல், அல்லாஹ்வுடைய வணக்க சிந்தனைகள் இல்லாமல், ஹராம்களால் பேணாமல், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், பிள்ளைகளை கவனிக்காமல் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எத்தனையோ பேர்கள் அவர்கள் திருந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், அவர்களை நான் மன்னிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய வாக்கு அப்படி இருக்கிறது. மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், சுவர்க்கத்தின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த மாதத்தின் சிறப்புக்காக வேண்டி சுவனத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடுகின்றன. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஓலிகல் அப்வாபுன்னா, நரகத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. நரகத்துக்குரியவராக நாங்கள் சென்று விடக்கூடாது. எந்த காலத்திலும் அப்படித்தான். ஆனால் ரமலானுடைய மாதத்திலாவது மனிதன் தன்னை சீராக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், நரக வழிகளிலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இத்தனை ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இத்தனை ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இமாம் அல்-ஹாஃபிஸ் இப்னு ரஜப்
என்று சொல்லுகின்ற முக்கியமான ஒரு இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மூமினை பொறுத்தமட்டில் அவனுக்கு சுவனத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது செய்தியை கேள்விப்பட்டு அவன் எப்படி நன்மாராயம் பெறாமல் இருக்க முடியும்? அவனுடைய உள்ளத்தில் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும்? அவர்கள் கேட்கிறார்கள். அதே போல் சொல்கிறார்கள், பாவங்கள் செய்கின்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட அவன் நோக்கு நோக்கிறான், ஆரம்ப நாட்களில் பள்ளிக்கு வருகிறான், அவனுக்கு கூட எப்படி நரகத்தின் கதவுகளை எல்லாம் எல்லாம் மூடி வைத்திருக்கிறானே என்ற ஒரு நன்மாராயம் அவன் எப்படி பெறாமல் இருக்க முடியும் என்று இமாம் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஒரு புத்தியுள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவன் எப்படி நன்மாராயம் பெறாமல் இருக்க முடியும்? ஒரு நேரம், ஒரு மாதம் அல்லாஹ் அந்த மாதத்திலே ஷைத்தான்களை விளங்கிட்டிருக்கிறானே என்று ஒரு புத்திசாலியான மனிதனாக இருந்தால் எப்படி நன்மாராயம் பெறாமல் இருக்க முடியும் என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். எனவே மேலான சகோதரர்களே, இந்த மாதத்துடைய சிறப்புகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த மாதத்திலேயாவது நாங்கள் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களாக மாறுவோம் என்றால் அதன் பிரதி எங்களுக்கு மாத்திரமே தவிர அதன் பிரதியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இந்த கிந்தொடையில இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இந்த ரமலானுடைய மாதத்திலே நிறைவேற்றிக் கொள்வோம், அல்லது முழு இலங்கையிலே அல்லது முழு ஒட்டுமொத்த சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். முந்தி வாழ்ந்தவர்கள், இப்பொழுது வாழக்கூடியவர்கள், பின்னால் வாழக்கூடியவர்கள் எல்லோருமே சேர்ந்து சிறந்த ஒரு தக்வாதாரியாக மாறிவிட்டார். எல்லாருமே எப்படி மாறிட்டாங்க? எந்த பாவ சிந்தனையும் இல்லை, எந்த பாவத்தையும் பார்க்க மாட்டார்கள், எந்த பாவத்தையும் கேட்க மாட்டார்கள், நன்மையிலே மூழ்குவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முன்னால் வாழ்ந்தவர்கள், பின்னால் வாழ்கிறவர்கள் இப்படி எல்லாருமே மாறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு துளி கூட அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போவதில்லை. அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா மனிதர்களுமே முன்னால் வாழ்ந்த பின்னால் அத்தனை மக்களும் சேர்த்து கடுமோசமாக மாறிவிட்டார்கள், ஃபிரௌனை மாறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இப்படியாக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே எதுவும் குறைபாடு நடக்க போவதில்லை. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அப்படியே தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய வல்லமை அது அப்படியே தான் இருக்கும். நாங்கள் கெட்டு போனால் அதன் விபரீதம் எங்களுக்கு, நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் அதன் பிரதிபலன் எங்களுக்கு தான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ் சொல்லே, நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க 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 அல்லாஹ்வுடைய தொடர்பு எங்களுக்கு அதிகமாகும். நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு அதை தரக்கூடியவனாக இருக்கிறார். நாங்கள் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறார். இப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் சுன்னாக்களின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்ற பொழுது நாங்கள் மாறிவிடுவோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் சொல்லே, இந்த மாதத்திலே நாங்கள் அதாவது நிறைய அமல்களை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், செய்கிறோம். நல்லபடி அமல்களிலே கடுமையான ஈடுபாடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திலே நிறைய வணக்கங்கள் இருக்கின்றன. அந்த வணக்கங்கள் ஏனைய காலங்களை விட அதிகமாக செய்யப்படுகின்ற வணக்கங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஏனைய காலங்களில் சாதாரண குர்ஆன் ஓதக்கூடிய அளவு குர்ஆனை எடுக்காத உள்ளது, குர்ஆனை மொத்தமாக ஓதாத உள்ளது. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலேயாவது அல் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். ஏன்? அல்லாஹ் இந்த மாதத்தை குர்ஆனுடைய மாதமாக, குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா விவரித்திருக்கிறான். அதற்கு சிறப்பு இருக்கிறதற்காக தான் அந்த ரமலானையும் குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா ஒன்றாக இணைத்து சொல்லியிருக்கிறார்.
அன்பான சூழலே ஐக்கால முக்கிய சுண்ணத்துகள் வளமையாக்கள் என்ற பழக்கம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சாதாரண சிறப்பை சொல்லவில்லை. நபியவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் ஃபர்லான தொழுகை இல்லாமல் இரவு பாலா தொழுகின்ற தொழுகைகளிலே 12 ரக்காத்துகள் தொழுது வருகிறாரோ, புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah, அவருக்காக சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை. எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனை முத்துவாக்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய பழக்கத்திலே அது வருவதில்லை. அந்த பழக்கம் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மனைவி அந்த 12 ரக்காத்துகளை விளங்கப்படுத்துகின்ற பொழுது சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத், மொத்தம் 12 ரக்காத் தொழுது வருவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கு ஒரு பொழுதுமே பொய்யாக மாட்டார். எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சுவனத்திலே ஒரு மாளிகையை கட்டி வைக்கின்றான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான ஏராளமான சுன்னாக்கள் கியாமுல் லைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பு. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சின்ன சின்ன சிறப்பான சொல்லுங்க. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் வந்து இரவுடைய தொழுகிறோம், ஜமாத்தோடு தொழுகிறோம், அல்லது வீட்டிலே தொழுகிறோம், நள்ளிரவிலே எழுந்து தொழுகிறோம், நீளமாக தொழுகிறோம். இதுவெல்லாம் சாதாரணமான தொழுகை. இது ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்கின்ற வணக்கம். அன்பான சூழலே ஒரு நாள் 2 நாள் மாத்திரம் தொழுது நிறுத்தப்படக்கூடியதல்ல. பிந்தின பாதையிலே கடைமணிக்கு திரியக்கூடிய மாதம் அல்ல இது. மனைவி மக்கள், தாய்மார்கள், சகோதரிகள் ஆடைகள் வாங்க சொன்னால் பெண்ணால் ஆடைகளை நீங்கள் சாய்ஸ் பண்ண வேண்டிய நேரம் ஒன்றில் பகல் காலங்கள் அல்லது ரமலானுடைய முந்தின பகுதிகளை மாற்றம் 20க்கு முன்னாள் காலத்தை பயன்படுத்தும். நீங்கள் கட்டாயமான ஒரு முறையை பேணிக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் ரமலானுடைய பிந்தின 10 இரவுகளிலே மக்ரிபிலிருந்து சுபஹ் வரைக்கும் எந்த ஆடைகளும் சாய்ஸ் பண்ணுவதற்கு எனது மனைவி வெளியே போக மாட்டார், நான் வெளியே போக மாட்டேன். அது முழுக்க வணக்கங்களுக்கு இரவு என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே முடிவு செய்துள்ளோம். இன்று பார்க்கின்றோம் எந்த பகுதியிலே வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தின பாதியிலே ஒரு ஹதீஸிலே பிந்தின பாதியிலே ஒற்றைப்படையான இரவுகளே என்று ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. அந்த இரவுகளில் இன்று பார்க்கின்றோம் கடைவெளியே திரியக்கூடிய இரவுகளாக மாறின. எனவே நாங்கள் இந்த ரமலானின் மூலமாக பயன்பட வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நன்மைகளை கட்டி தந்திருக்கிறார்கள். அந்த நன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதில் முக்கியமான நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவு வணக்கம் செய்யக்கூடியவர்கள் எந்த நோக்கத்திலே செய்கிறார்? அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பார். அல்லாஹ்வுக்காக தூய்மையான எண்ணத்தோடு மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் 2 நிபந்தனைகளை சொல்லப்படுகிறார்கள். முதல் ஈமான், நம்பிக்கை இருக்கிறது. நான் இதை தொழுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு முழுமையான நன்மையை தர வேண்டும், நான் சரியாக தொழ வேண்டும், முழுமையாக தொழ வேண்டும். அந்த ஈமானோடு தொழுகிறார்கள். 2வது, நான் சரியாக தொழுதால் எனக்கு இதற்குரிய நன்மையும் இதற்குரிய கூலியும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான், ஒருவரும் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை. இந்த 2ோடு யாராவது இரவு வணக்கத்தில் ஈடுபட்டால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் முன்னால் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம்! எவ்வளவு பாவம் செய்திருப்போம்! 1 2 100 1000 எத்தனையோ பாவங்கள் செய்தவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும். கண் பாவத்தை பார்க்கிறது, காது பாவத்தை கேட்கிறது, கை பாவத்தை பிடிக்கிறது. எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய
பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து துடைக்கிறார் என்று சொன்னால் இந்த இரவு வணக்கம் மட்டும் போதுமாக சரியா செய்ய முறையா செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறையிலே செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு பெரிய பாக்கியத்தை இந்த இரவு வணக்கத்திலே வைத்திருக்கிறார். இரவு வணக்கம் என்பது வெறுமனே நாங்கள் எட்டரங்க தொழுதுவிட்டு போய்விட்டோம், இரவு வணக்கம் முடிந்து விட்டது, இப்பொழுது வேண்டிய செய்யலாம், விளையாட போகலாம் அல்லது வீட்டிலே வேண்டியதான், இதல்ல இரவு வணக்கம் என்பது தொழுகையின் இரவு வணக்கம், குர்ஆனை ஓதுகிற வணக்கம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற வணக்கம், இஸ்திக்பார் செய்கிற வணக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம், அடுத்தவருக்கு உதவுவது, நன்மையை பற்றி பேசுவது, தீமையை பற்றி தடுப்பது, இப்படி சதக்கா செய்வது என்று எதுவெல்லாம் நன்மைகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ எவற்றை வேண்டுமென்றாலும் செய்வோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் மாறி மாறி ஒவ்வொன்றையும் செய்வோம். அந்த வணக்கங்களில் ஈடுபட்டு விட்டு நாங்கள் எஞ்சிய நேரத்தை வீணாக கழிக்காமல் உறங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் தஹஜ்ஜுடைய இருந்து நாங்கள் ஏற்கனவே வித்ர் தொழுது விட்டால் அந்த நேரத்தை தஹஜ்ஜுத் 2 ரக்காத் தொழலாம், 4 ரக்காத் தொழலாம். தொழுது விட்டு முக்கியமான நேரம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி யாரெல்லாம் இடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள், தேவைகளை முறையிடுகிறார்கள், இடத்திலே காவலுக்கு போகிறார்கள், அவர்களுக்கு விடையளிப்பதற்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே கீழ்வானத்துக்கு இறங்கி எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார். சாவுடைய நேரத்தை எழுந்து உடனடியாக நாங்கள் சாப்பாட்டுக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் கொஞ்ச நேரம் முன்னால் எழுந்து நாங்களும் மனைவிமார்களும் தாய்மார்களும் குழந்தைகளுமாக 2 4 எங்களுக்கு முடிந்த ரக்காத்துகளை தொழுதுவிட்டு எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். ஏராளமான தேவைகள் நாங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தௌபா செய்ய வேண்டும். இப்படியான வழக்கங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இப்படியான நிலையிலே நாங்கள் வணக்கங்களை செய்தோம் என்றால் தான் அந்த வணக்கங்கள் மூலமாக நாங்கள் அதிகமாக நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனை நாங்கள் நிறைய ஓத வேண்டும். அல் குர்ஆனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், காரண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சதக்காக கொடுப்பார்கள். ரமலானிலே எந்த அளவுக்கு சொன்னால் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள், நன்மைகளை தர்மம் செய்வார்கள். எனவே பணங்களோ அல்லது உணவுகளோ மாத்திரமல்ல, நன்மையான காரியங்களை நாங்கள் பேசுவது அவைகளும் தர்மம் தான். பொதுப்படையாக சொல்கிறார்கள், நன்மைகளை அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாள் இரவுலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே அல் குர்ஆனை முழுமையாக ஓதி ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒப்புவித்து விட்டு செல்வார்கள். கடைசி ரமலான் ரசூலுல்லாஹ் மரணிக்கின்றதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த ரமலானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறைகள் அல் குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி அவர்கள் ஓத இவர்கள் அதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய முறையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சென்றார்கள் என்பதை அந்த ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதுகிறோம்? சில பேர் ஆரம்பத்திலே 6 ஜுஸ் ஓதுவார்கள், இன்னும் சில பேர் 2-3 ஜுஸ்கள் ஓதுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களால் எவ்வளவுக்கு ஓதலாம் ஒவ்வொரு நாளும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம். நாங்கள் தீர்மானித்து ஒவ்வொரு நாளும் அவற்றை ஓதுகின்றோமா என்பதை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். நான் எந்த அளவுக்கு ஓதுகிறேன்? எனக்கு சுபவுக்கு முன்னால் எவ்வளவு ஓதலாம்? ஒரு அரை ஜுஸ் ஓதலாமா? பரவாயில்லை. ஒரு 1/4 ஜுஸ் பரவாயில்லை. 4 பக்கம் பரவாயில்லை. அவரவர்கள் எனக்கு இந்த ரமலானிலே ஒரு 3 குர்ஆன் ஓத முடியும் என்ற ஒரு உற்சாகம் இருக்கிறார், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்? 10 நாளைக்கு ஒரு குர்ஆன், 10 நாளைக்கு ஒரு குர்ஆன். அவர் அந்த குர்ஆன் எந்த
போகிறாரோ பக்கங்களை கணக்கி பார்க்கிறார். ஒரு ஜுஸுல எத்தனை பக்கம் இருக்கு, ஒரு ஜுஸுல எத்தனை பக்கம், அப்ப ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் எத்தனை பக்கம் என்று பார்த்து அதை கணக்கு போட்டு பிரித்துக் கொள்ள வேண்டும். நான் சுபஹுக்கு முன்னால் எத்தனை பக்கங்கள் வருகிறது அல்ல ஜுஸ் கணக்கு, நான் சுபஹுக்கு முன்னால் 6 ஜுஸ், சுபஹுக்கு பின்னால் ஒரு 4 ஜுஸ், அதுக்கு பின்னால் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், தூங்க வேண்டும், பரவாயில்லை. அதுக்கு பின்னால் காலையில டைம் இருக்கிறதா, இல்லாட்டி வேலைக்கு போதா, அப்ப அசலுக்கு பின்னால் டைம் இல்லாட்டி எப்படியோ அவரவர்களுக்கு தெரியும். அவரவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஓய்வு நேரங்கள், அந்த நேரங்களிலே குர்ஆனை சரியான முறையில் வகுத்து பிரித்து நான் இவ்வளவு ஓத வேண்டும் என்று முடிவு செய்தால் அவருக்கு ரமலான் முடியும் வரைக்குமே அவற்றை நாங்கள் சரியாக செய்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அப்படியான திட்டமிடல் கிடையாது, அப்படியான முறைகள் கிடையாது. நாங்கள் கிடைத்த வேகத்திலே ஆரம்பத்தில் ஓதுகின்றோம், கடைசியிலே சிலவே சொல்வார்கள் 5 ஜுஸ் ஆரம்பித்து ரமலான் முடியும் பொழுது ஒரு குர்ஆன் ஓதிக் கொள்ள முடியவில்லை, 3 ஜுஸ் ஆரம்பித்தேன் ரமலான் முடியும் பொழுது ஒரு குர்ஆன் ஓத கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, காரணம் என்ன? திட்டமிடல் கிடையாது, ஒழுங்குபடுத்தல் கிடையாது, எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி ஓத வேண்டும் என்ற அந்த சிந்தனை கிடையாத காரணமாக அந்த வணக்கங்கள் அப்படியே தூரமாகிறது. மேலான சகோதரர்களே, இந்த நோன்பு எப்படி நாங்கள் கடமை என்ற உணர்வோடு பிடிக்கின்றோமோ அதை விட பிரதானமானதான் ஐக்கால கொள்கை என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமானவர்கள் ரமலானுடைய காலத்திலே மாத்திரம் சொல்லக்கூடியவர்கள், ஜும்மாவுக்கு மாத்திரம் ஜமாஅத்தோடு வந்து சொல்வார்கள். ஏனைய நாட்களிலே கிடைத்தால் சொல்லக்கூடிய கிடைத்தால் தொழுகை விட்டுவிடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ரமலானிலே மாத்திரம் சொல்லக்கூடிய தொழுகையுடைய பழக்கம் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட முறை அல்ல, இஸ்லாம் காண்பித்த முறை அல்ல. எல்லா நாட்களிலும் 5 நேரம் கட்டாயமாக தொழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அவர்கள் அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விற்கு ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வந்து ஃபஇதா ஹுவ யஸ்அலுஹு அனில் இஸ்லாம், யா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, இஸ்லாத்திலே நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை இரவு பகலாக 5 நேரம் தொழுகையாக வேண்டும் என்பதை கடமை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் அதை சொல்லிய பொழுது அந்த நபித்தோழர் மறுபடியும் கேட்கிறார், ஹல் அலைய கைருஹா யா ரசூலல்லாஹ், இதை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது லா இல்லா அன்த தம்மா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகை என்பதிலே இதை தவிர 5 நேர கடமையை தவிர வேறு தொழுகையும் கடமை கிடையாது. நீங்கள் மேலதிகமாக சுன்னாவாக தொழக்கூடிய தொழுகைகளை தவிர. அந்த மனிதர் அதை கேட்டுவிட்டு மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸியாம ஷஹர் ரமலான், நீங்க ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதம் முழுக்க நோக்க வேண்டும் நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். 2வது விடயமாக அந்த சஹாபி மறுபடியும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் அலைய கைரு, ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதை தவிர வேறு ஏதாவது கடமை இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இல்லா அன்த தவ்வா, இல்லை ரமலானுடைய மாதத்திலே பிடிக்கப்படுகின்ற நோன்பை தவிர கடமையான நோன்பு எதுவும் கிடையாது. நீங்கள் சுன்னத்தான நோன்புகளை பிடித்தாலே தவிர அது சுன்னா, கடமை கிடையாது. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை பற்றி சொன்னார்கள். ஜகாத்தை பற்றி சொல்லிய பொழுதும் அந்த நபித்தோழர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் இதை தவிர நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதா? இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிலே சொன்னார்கள், சதகாவான சுன்னாவான முறையிலே நீங்கள் தர்மங்கள் செய்வதை தவிர வேறு ஒரு கடமை என்பது ஜகாத் மாத்திரம்தான். இந்த நேரத்திலே அந்த மனிதர் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லிவிட்டு போகிறார், வல்லாஹி லா அஸீது அலா ஹாலா வலா அன்குஸ்,
யா ரசூலல்லாஹ், நான் நீங்கள் சொன்ன இவைகளை விட அதிகப்படுத்தவும் மாட்டேன், இவைகளை குறைக்கவும் மாட்டேன், சொன்னதை செய்வது போன்று நான் செய்கிறேன் என்று சொல்லிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்லஹ இன் ஸதக், அவர் சொன்னது சரியாக இருந்தால், அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார் சொல்லுகிறார். அன்பான சகோதரர்களே, எனவே தொழுகை என்பது நபி அவர்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தார்கள் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் ஆரம்பத்திலே புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், வேறு ஹதீஸிலே வருகிறது 5 தூண்களிலே இந்த இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆரம்பமாக ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லிவிட்டு இரண்டாவது சொன்னது இந்த தொழுகை தான். சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்காக வேண்டி தலைவலி, காய்ச்சல் அல்லது பயணம், அன்ன பங்கன்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் தொழுகையிலே பொழுதுபோக்காக இருக்கிறார்கள். ரமலானிலே தொழுதாலும் மேனிலே காலங்களிலே தொழாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் ஜமாத்துக்கு வந்து தொழ வேண்டும் என்பது கடமை என்பதை கூட உணராமல் எத்தனையோ ஆண்கள் தூங்கி வெட்டி எழுந்து வீடுகளிலே இருக்கிறார்கள். சுபஹுடைய ஜமாத்துக்கு வராமல் தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்க வேண்டும் சொல்லுங்கள். நாங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த வேளையில் இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே ஒரு வாங்கி சத்தம் கேட்கிறதாக இருந்தால் அந்த இடத்திலே இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த மாதத்திலே செய்வதற்கு இன்னும் ஏராளமான வணக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வணக்கங்களை நாங்கள் தேடி தேடி செய்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பற்றி சொல்லி வருகிறார். சூரா பக்ராவுடைய வசனங்கள், அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற வசனங்களுக்கு இடையில் وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். நோன்பு சம்பந்தமான பல வசனங்களுக்கு இடையில் அல்லாஹ் குறிப்பிட்டு அந்த இடத்திலே விசேஷமாக சொல்கிறார், உங்களிடத்திலே என்னை பற்றி அடியார்கள் கேட்கிறார்கள் சொன்னார், என்னை பற்றி விசாரித்தால் நீங்கள் சொல்லுங்கள், அன்பிய கரீம், நான் தொலைவிலே இல்லை, நீங்கள் சொல்வதை கேட்கின்ற அளவுக்கு நெருக்கத்திலே இருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. ஒருமுறை ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் பயணத்திலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உரத்த குரலிலே அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பித்துவிட்டார்கள். சத்தம் போட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சத்தத்தை தாழ்த்துங்கள். அல்லாஹ் தஆலா நீங்கள் நினைப்பதை போன்று தொலைவிலே இல்லை, நீங்கள் பேசுகின்றவற்றை கேட்கின்ற அளவுக்கு அல்லாஹ் நெருக்கத்திலே இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரும் பெரும் சத்தமிட்டு என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிக்கொண்டு கூட்டமாக இருந்து கொண்டு இதுவெல்லாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட திக்ர் முறைகள் அல்ல. அமைதியாக நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, என்னை பற்றி கேட்டுவிட்டால் சரி, நெருக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார், உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். யாராவது என்னை அழைத்தால், இடத்திலே யாராவது துஆ கேட்டால் அவருடைய துஆவுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நோன்பு திறக்கின்ற நேரம் முக்கியமான நேரம். அந்த நேரத்திலே நாங்கள் டிவிகள் அல்லது ரேடியோக்களிலே இஃப்தார் நிகழ்ச்சிகளை போட்டுப்பார்கள். அவற்றை நான் கேட்பதை கூடாது சொல்லவில்லை, அதை விட சிறந்ததை தான் சொல்கிறேன். அவற்றை நீங்கள் கேட்பதை விட அந்த நேரத்திலே நாங்கள் நோன்பு திறக்க தயாராகின்ற அல்லது நோன்பு திறந்த உடனே சில அறிஞர்கள், சில மார்க்க அறிஞர்கள் நோன்பு திறக்கக்கூடிய துஆவை நோன்பு திறந்த உடனே கேட்டாலும் அது ஓகே, பரவாயில்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த நேரத்தில் நோன்பு திறந்த உடனேயாவது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான்
ஆயத்திலே சொன்னதை போன்று அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்கள் எழுந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கொஞ்ச நேரமாவது 5 நிமிடமாவது எங்களுடைய குடும்ப விடயங்கள், மார்க்க விடயங்கள், நாளைய மறுமை விடயங்கள், இவைகள் எத்தனையோ கேட்பதற்கு இருக்கிறது. அவற்றை நாம் கேட்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பான சோழர்களே, நாங்கள் எப்பொழுதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகின்ற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற நேரங்களில் நாங்கள் குறிப்பிட்டு ஒரு தொகையோ காலையிலே, மாலையிலே, இரவிலே என்று சொல்லி நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு ஒருவர் 100 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டால் ஸலவாத்திலே சிறந்த ஸலவாத் ஸலவாத் இப்ராஹிம் அத்தஹியாத் ஓதப்படக்கூடிய ஸலவாத். இதைவிட சிறந்த ஸலவாத் கிடையாது. நாங்கள் 100 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு நாளைக்கு சொல்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 முறை எங்களுக்கு அருள் செய்கிறார். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா 1000 ஸலவாத்துகளை சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தை லேசா எடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க 10 முறை, நீங்கள் ஒரு முறை என் மீது ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு 10 முறை ஸலவாத் சொல்கிறார். அந்த பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியாக நாங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் இரவு தொழுகை மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை போன்று நபி அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக கற்றுத்தந்த ஒன்றுதான் நாங்கள் அனுதினம் அல்லாஹ் மீது இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், இப்படியான வார்த்தைகள் மூலமாக நாங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைய மறுமையில் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய முதல் நபர். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சுவர்க்கம் அங்கே ஓபன் பண்ணி யாரும் உள்ளே போக முடியாது. முதலாவது சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வாக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இதை உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு சில சஹாபாக்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள். ரசூலுல்லாஹ் நான்கால் சொன்னவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இப்படி பல சஹாபாக்களை பார்த்து இவர்கள் எல்லாம் சுவனவாசல் சொல்லக்கூடியவர்கள் தான், சொல்லியவர்கள் தான் ரசூலுல்லாஹ். இப்படிப்பட்ட பெரும் சிறப்பை கொண்ட ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்பார் செய்கிறார்கள். பாவம் செய்தார்களா? இல்லை, இஸ்திக்பார் நடக்கும். நீ இஸ்திக்பார் செய்வது வழக்கம். பாவம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே அவர்கள் 100 முறை இஸ்திக்பார் செய்வார்கள். இன்னொரு ஹதீஸிலே 70க்கும் மேற்பட்ட முறை இஸ்திக்பார் செய்வார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாங்கள் பாவத்தோடு நிரந்தர கலந்தவர்கள். நாங்கள் நேரடியாக இருக்கின்றோம். நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப நேரம் இருக்கிறது, ஃபேஸ்புக் பார்க்க நேரம் இருக்கிறது, யூடியூப் பார்க்க நேரம் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் பார்க்க எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. இஸ்திக்பார் செய்வதற்கு நேரம் கிடையாது. இந்த நிலைமையாக இருந்தால் எங்க போயிட்டு சொல்லுங்க, எங்கே போனாலும் சோர்களே. எனவே இந்த மாதத்திலேயாவது நாங்கள் இவைகளை செய்ய வேண்டும். எனவே அன்பான சோழர்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு நேரமாக நான் சொன்னவைகள் மாத்திரலாம், ஏதோ ஒரு சில அவர்களை மாத்திரம் சுட்டிக்காட்டி இன்னும் நிறைய அவர்கள் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வயல்களிலே பல சந்தர்ப்பங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். நன்மையான காரணம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. ஏன் நாங்கள் கழிந்த ரமலான்களிலே எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அதாவது முழுமைப்படுத்த முடியாமல் போனோம். நாங்கள் சிந்திப்பதை ஏன் நாங்கள் பேங்க் கேட்கிறோம், ஜும்மாவோட இந்த தலைப்பில் பேசுறாங்க, ஏஜோட கேட்கிறோம், பல பேங்க் எல்லாம் கேட்டாலும் ஏன் எங்களோட உள்ளத்துல இந்த ரமலான்ல நான் செய்யணும் என்ற சிந்தனை நாலஞ்சு நாளில் அப்படியே பறந்து போகும். ஏன் குர்ஆன் ஓதணும்னு சொல்றாங்க, நானும் ஆரம்பிக்கிறேன், 3 ஜூன் 4 ஜூன் ஆரம்பிக்கிறேன், ஏன் கடைசி வரைக்கும் எப்போது கிடைக்கிறது? அதுக்கு ஒரு ஆளும் பல ஆளுங்கள், அது ஒரு ஆளுங்க செய்தி மட்டும் தொகுத்தேன் எடுத்தேன். சென்ற பேர்ல ஒரு லேடிஸ் பேர்ல சொல்லிக்காட்டினதை பற்றி நம்மளுக்கு முன்னால் நடந்தது.
அந்த ஆளும் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை சொல்றார். அவர் சொல்றாருன்னா, நீங்க எப்பொழுதும் உங்களோட உள்ளத்துல நீங்க வச்சு கொண்டிருக்கிறீங்க, இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் நாளைக்கு முடியும், இதான் ஒரு உள்ளத்துல ஒவ்வொரு முறையும் அது அப்படியே நாட்கள் கழிவுக்கு அப்படி போயிட்டு உங்களுக்கு விளக்குங்க. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க சேர்த்து பாருங்க உங்களோட வணக்கங்கள் நீங்க 30 நாளைக்கு செய்யணுமா, நான் காட்டக்கூடிய இந்த வன்முறையை நீங்க சேர்த்து பாருங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, நீங்க 30 நாள் ஒரு கணக்கு பேப்பர்ல ஒரு பொட்டி அடிச்சு என்ன செய்ய 30 அல்லது 21 போட்டுக்கோங்க. என்னென்ன வணக்கம் ஒவ்வொரு நாள் செய்ய வேண்டுமோ அதை மாற்றணும். காலையில தாஜுத், அதுக்கு பின்னால குர்ஆன் காலையில எத்தனை ஜூஸ் ஆக்கணும், சுபஹுடைய முந்தின சொல்லலாம், சுபஹ ஜமாத் பெண்கள் எல்லாம் முதல் நேரத்தில் பெண்கள் என்ன கூடாது, ஜமாத்துக்கு கடமை இல்லை, எப்பயோ சொல்லலாம் படிச்சுட்டோம் அப்படியே பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஜமாத்து தொழாவிட்டாலும் கூட, ஜமாத்துக்கு பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் கூட ஆரம்ப நேரத்திலே தொழுவது அவர்களை அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய வழி என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆரம்ப நேரத்தில் தொழ வேண்டும். நாங்கள் சொன்ன உடனே ஆரம்ப நேரத்தில் பெண்கள் வீடுகளில் தொழுது கொள்ள வேண்டும். சரி, அவற்றையெல்லாம் மாற்றம் லோருக்கு முன்னால் 4, லோருக்கு பின்னால் 2 சுன்னத்து மறுபடியும் இதெல்லாம் நடுவது எழுதி கொண்டு அந்த அந்த இமாம் சொல்றாரு, நான் டிக் பண்றது ஒன்றுக்கும் அல்ல, மாஸ்க் போடுறதுக்கோ அல்லது வீட்டில் பேசிக்கோ இதுக்கல்ல, பிள்ளைகிட்ட கொடுக்க எடுத்து பரிசு கொடுக்கலாம், பரவாயில்ல, பெரியவர்கள் செய்ய வேண்டும் சொல்றாங்க. ஏன் சொல்றோம்னா, அதை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து துவா பண்ணுவேன் அல்லது இந்த சேர்த்துனா சரி போடுறேன். சரி போட்டு நாளைக்கு பார்ப்பாரு, நான் இன்றைய வணக்கங்களை இதை ஒத்திருக்கிறேன். இதை குர்ஆன் ஓதுக்கு நான் போட்ட ஷெட்யூல், நான் லோருக்கு முன்னால ஒரு 60 சொல்லி போட்டேன், லோருக்கு முன்னால 60 போட்டேன், மறுபடியும் முன்னால 60 போட்டேன், இப்படி போட்டு ஓதுபட்டு தான் நாளை படைக்கப்பட்டு பார்ப்போம். எனக்கு விடுபட்டு நாளைக்கு அந்த விளக்கை ஓதிக்கிறோம். அவர் மனசு ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு போகும் பொழுது எங்காவது எந்தெந்த இடத்துல விடுபடுறது அவருக்கு, எந்தெந்த இடத்துல அவருக்கு அந்த அமல் கொஞ்சம் குறைவா நடந்திருக்குது, எப்ப அவருக்கு சும்மாவுடைய முன்னிலை விடுபட்டிருக்குது, அவர் யோசிப்பாரு. தொடர்ந்து நான் இந்த வழக்கத்தை தர போட்டீங்க, இந்த வழக்கம் நடந்தே இல்லை, அதை மாற்றணும். அப்ப பார்த்தா தான் அவருக்கு ஞாபகத்தில் வரும் என்று ஒரு முறையை சொல்லித்தார். எனவே இது ஒரு திட்டமிடல், ரமலானுடைய முழுமையாக வணக்கங்களை பிறக்கின்ற திட்டமிடலாக சொல்லியிருக்கிறார். எனவே இப்படியான திட்டமிடல்களை நாங்கள் செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ், அதுதான் காரணம் அல்ல, வேறு முறைகளும் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு இப்படியான முறையை நாங்கள் செய்து வந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய முழுமையாக நாங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏற்படலாம் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து இந்த ரமலானை முழுமையாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையை கழித்து, அல்லாஹ் இந்த ரமலான் மூலமாக நோம்பின் மூலமாக எந்த தக்வாவை எங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ, எதை வலியுறுத்தியிருக்கிறானோ அந்த தக்வாவை அடைந்த நல்ல உள்ளத்தை அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி நாளைய மறுமையிலே ரய்யான் என்று சொல்லுகின்ற நோன்பாளர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வழங்குகின்ற அந்த சூனவாசனால் நாங்கள் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.